ஆல்ரெடி நான் 50 டேஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணி 3.55 கேஜி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சமே பண்ணியிருக்கலாம் 5 கேஜி. பட் எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் என்னால் அதை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அகெயின் May 15 to June 15 31 டேஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா 24 டேஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். 30 மினிட்ஸ் வந்து டெய்லி நடக்கணும். மில்லட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஜங்க் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரைட் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டே வேண்டாம். 3 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும். இதுக்கு எல்லாமே அண்ட் மெயின் இதில் எல்லாத்துலேயுமே முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயம் பக்கமே போகக்கூடாது. அது இது பேலன்ஸ் அந்த அபோவ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளாம் எங்கே போகிறோம் அதான் கூட்டிகிட்டு போயிடுது. பட் இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். போயிட்டோன்னா நம்மளால் வந்து நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி என்ன தான் டயட் இருந்தாலுமே அது எதுவுமே வந்து யூஸ் ஆகாது. ஸோ பார்ப்போம் 31 டேஸ்க்கு அப்புறம் நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறேன் இந்த டைம் அப்படின்னு பார்ப்பேன். என்னோடய ஹைட்டுக்கு வந்து நான் வந்து 55 கேஜி தான் இருக்கணும். அது வர வரைக்கும் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.